போதைப்பொருள் பழக்கத்தால் சின்ன பசங்க கூட கெட்டுப்போகும் சூழல் உருவாகியுள்ளது. வெளிநாடுகளைப் போல கடுமையான சட்டம் போட்டு அதை கட்டுப்படுத்தினால் மட்டுமே இதை தடுக்க முடியும் என நடிகர் மன்சூர் அலிகான் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியுள்ளார். மேலும் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது தொடர்பாகவும் மன்சூர் அலிகான் தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ரோஜா கூட்டம், ஏப்ரல் மாதத்தில் மனசெல்லாம், பார்த்திபன் கனவு என தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து வந்த நடிகர் ஸ்ரீகாந்த் ஒரு கட்டத்தில் சரியாக பட வாய்ப்புகள் கிடைக்காமல் தோல்விகளை சந்திக்க ஆரம்பித்தார். ஷங்கர் இயக்கத்தில் விஜய், ஜீவா, இலியானா நடித்த நண்பன் படத்தில் நடித்த ஸ்ரீகாந்த் மீண்டும் கம்பேக் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னரும் அவருக்கு பெரிதாக பட வாய்ப்புகள் அமையவில்லை. கடைசியாக தினசரி படத்தில் தயாரிப்பாளரையே ஹீரோயினாக நடிக்க வைத்து ஏகப்பட்ட ட்ரோல்களை சந்தித்தார். மன்சூர் அலிகான் செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் போதைப்பொருள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நடிகர்கள் குறித்து அவரிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதற்கு பதிலளித்த மன்சூர் அலிகான், ஸ்ரீகாந்த் ஒரு நல்ல நடிகர், ஆனால் பட வாய்ப்புகள் இல்லாத நிலையில் அவர் இப்படி போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டார் என்று கூறியுள்ளார். மேலும் போதைப் பொருட்கள் யாருக்கும் கிடைக்காத வகையில் போலீசார் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஆவேசமாக பேசினார். ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா உள்ளிட்ட நடிகர்கள் மட்டுமின்றி பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கும் சிறுவர்கள் வரை இந்த போதைப்பொருள் பழக்கத்தால் ரொம்பவே கெட்டு போகிறாங்க. நம்ம நாட்டில் பழங்கள், காய்கறிகள் கூட ஊசி போட்டு வளர்க்கும் நிலை உருவாகிவிட்டது. அடுத்த தலைமுறையினரை நினைத்தால் ரொம்பவே வருத்தமாகத்தான் உள்ளது. அவர்களுக்கு ஆரோக்கியமான எதிர்காலமே கிடையாது என்றும் தமிழ்நாடு காவல்துறை இரும்பு கரம் கொண்டு இந்த போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்க வேண்டும் என்றும் கூறினார்.